ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளம்பிங்ல வந்து பிளம்பிங் பத்தி பார்க்க போறோம். பிளம்பிங்ல 2 சர்வீஸ் இருக்கு சரியா, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ். சரியா, வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் வாட்டர் சப்ளை பார்க்கணும். வாட்டர் சப்ளைனா என்ன? எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வாட்டர் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வாட்டருடைய ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது என்னமோ வாட்டர் சப்ளை. இப்போ எனக்கு இங்க ஒரு வாஷ் பேஷன் வச்சுட்டேன். உங்க வாஷ் பேஷன் வைக்கணும், எனக்கு என்ன வேணும்? சப்ளை வேணும். இப்போ சப்ளை வேணும்னா வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு பைப்பை எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றது என்னமா வாட்டர் சப்ளை. சரியா, அப்ப நம்மளுக்கு எங்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் தேவைங்கிறது எங்கெல்லாம் இருக்கும்? மேஜரா டாய்லெட், கிச்சன். சரியா, இங்கதான் நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் ரெக்யர்மெண்டா இருக்கும் மேஜர். டாய்லெட் அண்ட் கிச்சன்ல எப்படி நம்ம வந்து ப்ரொவிஷன் கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சரியா, இப்ப ஜென்ரலா இப்ப நம்ம ஒரு ஒரு பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிபிக்கல் பிளாட் எடுத்துக்கிறேன். இதான் ஒரு பிளாட்டு. இந்த பிளாட்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாமா இருக்கு? உள்ள வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு கிச்சன் இருக்கு. அப்புறம் கிச்சனோட சேர்த்து பெட்ரூம், பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் இருக்கு, ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. இப்படிதானே? இப்ப டாய்லெட்டும் இருக்கு, கிச்சன் இருக்கு, இந்த 2 தான். லாண்ட்ரி இருக்கு. அப்ப இங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியா ஒரு வாட்டர் சப்ளை பைப் லைன் இருந்துச்சு வருது, வந்து நேரா கிச்சன்ல சிங்கு. கிச்சன் இருந்தா என்னெல்லாம் இருக்கும்? சிங்க் வச்சிருப்பாங்க, வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க. சரியா, ஓகே. தென் லாண்ட்ரி ஏரியா. லாண்ட்ரி ஏரியால நம்ம என்ன பண்ணலாம்? வாஷிங் மிஷின் வைக்கிறாங்க வச்சுக்கலாம். ஸோ அங்க தென் டாய்லெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷவர் ஏரியா, குளிக்கிற இடம். தென் டபிள்யூசி வாட்டர் க்ளோசெட். ஸோ நம்ம டபிள்யூசின்னு என்னமா வாட்டர் க்ளோசெட். தென் வாஷ் பேஷன். ஸோ வாஷ் பேஷன்ல சட்டம். அப்ப டாய்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்னெல்லாம் இருக்கு? வாஷ் பேஷன் இருக்கும், ஷவர் இருக்கும், ஷவருக்கு மேல பாத் டப் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஷவர் ஆர் பாத் டப், வாட்டர் க்ளோசர். அப்புறம் யூரினல்னு தனியா வைக்கலாம், பிட்டாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க யூஸ் பண்ணிருக்கோம். டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடிய பிக்சர்ஸுக்கு நமக்கு அங்கங்க எங்கெங்க வாட்டர் சப்ளை தேவையோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம ப்ரொவிஷன்ஸ். இந்த இடத்துல பைப் லைன் வந்துட்டு இருந்தா இதுல என்ன பண்ணுவாங்க? ஒரு டேபை மாட்டி திறந்தா தண்ணி வர மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்மளுக்கு பைப் லைன் ப்ரொவிஷன் என்ன செஞ்சாங்க? வந்தோம், அந்த ப்ரொவிஷன் தான் இது. சரியா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பிளாட்டுடைய என்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கேட் வால் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஜோன்லயும் இப்போ லாண்ட்ரின்னு தனியா இருக்குன்னா அங்க ஒரு கேட் வால் போட்டு தான் சப்ளை பண்ணிருப்பாங்க. கிச்சன் இருக்குன்னா கிச்சன்ல ஒரு கேட் வால் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே டாய்லெட்டுக்குள்ள போகுது அப்படின்னா ஒவ்வொரு டாய்லெட்லயும் ஒவ்வொரு கேட் வால் போட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்புறம் பிக்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு டாய்லெட் எடுத்துங்க. டாய்லெட்ல டபிள்யூசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னமா யூஸ் பண்ணுவோம்? 2மே, அதாவது ஒரு ஃபிளஷ், ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரே. இந்த 2க்குமே கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் கலர்ல இருக்கிறது கோல்டு வாட்டர், ரெட் கலர்ல இருக்கிறது ஹாட் வாட்டர். ஸோ வாட்டர் சப்ளைல இம்பார்ட்டன்ட் என்ன? எங்க கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம், எங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், எந்த சைடு கோல்டு வாட்டர், எந்த சைடு ஹாட் வாட்டர், இது ரொம்ப முக்கியம். இப்போ டபிள்யூசியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூசியில நான் இந்த பக்கம் யூஸ் பண்றேன்னா சிட்டிங் பொசிஷன் இங்க உட்கார்ந்தா என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கணுமா? ஹேண்ட் ஸ்ப்ரே வர மாதிரி ப்ரொவிஷன் காட்டணும். இதுல உட்கார்ந்துருந்த ரைட் ஹேண்ட் சைடு எதுமா? அதே மாதிரி இப்ப நான் வாஷ் பேஷனை போய் யூஸ் பண்ண போறேன். இங்க நின்று யூஸ் பண்ண நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு எது? இது. அப்ப எனக்கு ரைட் சைட்ல என்ன வரணும்? கோல்டு வாட்டர், லெஃப்ட் சைட்ல ஹாட் வாட்டர் வரணும். சரியா, ரைட்ல கோல்டு, லெஃப்ட்ல ஹாட் வாட்டர். அதே மாதிரி ஷவர் இருக்கு. ஷவர்ல இங்க டேப் கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் காமிச்சிருக்கான். இங்க நின்று நான் யூஸ் பண்ணா ரைட்ல கோல்டு, லெஃப்ட்ல ஹாட். எப்பவுமே யூனிவர்சல் இது என்னமா? ரைட்ல கோல்டு, லெஃப்ட்ல ஹாட். இதுதான் என்னது? யூனிவர்சல் கோல்டு. சரியா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் ரைட்ல டேபை திருப்பினீங்கன்னா கோல்டு வாட்டர் வரும், லெஃப்ட்ல திருப்பினா ஹாட் வாட்டர். சரியா, ஓகே. இப்ப என்ன பண்றோம்? இந்த கோல்டு வாட்டர் சப்ளை ஃப்ரம் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து வருது. ஒரு ப்ரொவிஷன், ஒரு டாய்லெட் இருக்குன்னா டாய்லெட்டுக்குள்ள போகும்போது ஒரு கேட் வால். இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல கோல்டு வாட்டர் காமிச்சிருக்கான். இப்போ டபிள்யூசி இருக்குன்னா ரைட் சைட்ல ஹேண்ட் ஸ்ப்ரே இருக்கிற மாதிரி ப்ரொவிஷன் காமிச்சிட்டோம். சரி, இதை காமிச்சிட்டோம். இப்ப இதுக்கு ஹாட் வாட்டர் எங்க இருந்து வருது அப்படின்னா ஹாட் வாட்டர் என்ன யூஸ் பண்ணுவோமா? ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் ஹீட்டர். சரியா, ஒரு வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ள என்ன போகுது? முதல்ல கோல்டு வாட்டர் உள்ள போகும், அது ஹீட் ஆகி வெளியில வர்றது ஹாட் வாட்டரா வரும். இந்த ஹாட் வாட்டர் நமக்கு எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் ப்ரொவிஷன் காமிச்சிட்டோம். சரியா,
எங்கெல்லாம் நமக்கு ஹாட் வாட்டர் தேவை, WC தவிர மற்ற எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கோம், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ் பேஷன், ஷவர், பாத்டப், சரியா? அதே மாதிரி சிங்க், கிச்சன் இருந்தா கிச்சன் சிங்க், இங்கெல்லாம் ஹாட் வாட்டர் தேவை, சரியா? அப்ப இங்கெல்லாம் ஃப்ரம் வாட்டர் ஹீட்டர்ல இருந்து என்ன செஞ்சிடும், சப்ளை பெறும். இந்த வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான கோல்ட் வாட்டர் சப்ளை இங்க தான் வரும், இந்த கோல்ட் வாட்டர் பைப் லைன்ல இருந்தா சப்ளை பெறும். கான்செப்ட் புரிஞ்சுதாமா? அப்ப நம்ம ப்ரொவிஷன் கொடுக்கணும், இப்போ ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் சப்ளை கொடுக்கணும், ஒவ்வொரு என்ட்ரிலையும் கேட் வால்வு வச்சிருக்கணும். இப்ப இந்த பைப்புக்கு சைஸ் பண்ணிடணும். ஓகே, ப்ரொவிஷன் கொடுக்குறேன், இந்த பைப்புடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி ஃபயர் ஃபைட்டிங் சைசிங் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நமக்கு ஷார்ட் உண்டு. ஓகேவா? Loading unit and pipe sizes. சரியா? ஒரு எக்ஸல், இதுல கடைசி டேப் லோடிங் யூனிட்னு வச்சிருப்போம். இப்போ நமக்கு என்னமா இருக்கு, பிக்சர்ஸ் இருக்கு, WC, வாஷ் பேஷன், ஓகேவா? இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அப்படிதானே? ஒரு டாய்லெட்னு எடுத்துக்கிட்டா WCக்கு எவ்வளவு வாட்டர் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பெர் டே யூசேஜஸ். வாஷ் பேஷனுக்கு எவ்வளவு தேவை, ஷவருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சரியா? நமக்கு as per ஸ்டாண்டர்ட் பிளம்பிங் இன்ஜினியரிங் கைட்லைன் படி ஒவ்வொரு பிக்சர்ஸுக்கு எவ்வளவு வாட்டர் சப்ளை தேவைங்கிறது கைட்லைன் படி நம்மளுக்கு உண்டு. அந்த கைட்லைன் நான் காட்டுறேன், சரியா? சோ அதுபடி அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா லோடிங் யூனிட்டா என்ன பண்ணிருப்பாங்க, கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. எவ்வளோ இந்த ஷவர் டேப் வழியா எவ்வளவு ஃப்ளோ ரேட் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். அப்ப இது வழியா எவ்வளவு ஃப்ளோ ரேட் வாட்டர் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இதோட பைப் சைஸ் என்னங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ணணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நமக்கு வந்து இது என்னமா, இதான் நம்ம பிஇபில ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் பிளம்பிங் இன்ஜினியரிங் சர்வீசஸ் டிசைன் கைட், பிளம்பிங் இன்ஜினியர் கைட்லைன், சரியா? இதுல ஒரு சார்ட் இருக்கு, என்ன இருக்கு, பைப் சைஸுக்கான சார்ட், சரியா? ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் சப்ளை. இது பைப் சைசிங் சார்ட் ஃபார் எதுக்குமா, காப்பர் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். காப்பர் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நீங்க ஒரு பைப் போட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுவோம். இதே இது பிளாஸ்டிக் இருந்தா இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம யூஸ் பண்றது யூபிவிசி பைப்பு, சரியா? பிவிசி பைப் தான் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். பிவிசி பிளாஸ்டிக் தான், அதனால இதை ஃபாலோ பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பக்கம் ஃப்ளோ ரேட் பெர் லிட்டர் பெர் செகண்ட், ஒரு பக்கம் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்கான், ஒரு பக்கம் என்ன கொடுத்துருக்கான், லோடிங் யூனிட் கொடுத்துருக்கான், சரியா? கீழே ஹெட் லாஸ் கொடுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷ் பேஷன் இருக்குன்னு வைங்களேன், ஒரு வாஷ் பேஷனுடைய ஃப்ளோ ரேட்டு, அந்த டேப் வழியா வரக்கூடிய ஃப்ளோ ரேட் இப்போ நான் வந்து 2 லிட்டர் பெர் செகண்ட்னு வச்சுக்கேன், 0.2 லிட்டர் பெர் செகண்ட், அது வழியா வரக்கூடிய ஃப்ளோ ரேட் எதுவுமா 0.2 லிட்டர் பெர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோங்கிற நான் சொல்றேன், 0.2 லிட்டர் பெர் செகண்ட், அது வழியா வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ, 0.2, ஒரு செகண்டுக்கு 0.2 வரணும், அது ஸ்டாண்டர்ட். சரி, இது என்னது, இந்த டைரக்ஷன்ல இருக்குல்ல, இதெல்லாம் என்னது, மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட் என்னது, வெலாசிட்டி, அந்த பைப் வழியா வரக்கூடிய ஸ்பீட் ஆஃப் த வாட்டர். அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா 1.5 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 2 மீட்டர் பெர் செகண்ட், அதோட ஃப்ளோ வெலாசிட்டி எவ்வளவு இருக்கணும், 1.5ல இருந்து 2 மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும். இப்போ இந்த 1.5 மீட்டர் பெர் செகண்ட் இங்க இருந்து இப்படி வருதா, இந்த லைனையும் ஃப்ளோ ரேட்டையும் மேட்ச் பண்றோம். இந்த 2 1.5 எங்க மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது, சரியா? இப்ப இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா வாஷ் பேஷனுடைய லோடிங் யூனிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 அப்படின்னு இருக்கு, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுடைய ஃப்ளோ ரேட்டை பொறுத்தும் அதனுடைய வெலாசிட்டியை பொறுத்தும்
அதோட லோடிங் யூனிட் எவ்வளோ அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, கால்குலேட் பண்றாங்க. அப்படி பண்ணுனதுதான் இது. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு அணி சார்ட்ல போய் உட்காந்து பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் ஃப்ளோரைட் என்ன சொல்லுதுன்னு நம்ம என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் படி என்னங்கிறத சொல்லிட்டோம். அதோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி அவங்க கொடுத்த சார்ட்ல இருந்து லோடிங் யூனிட்டை எடுத்துட்டேன். அதுபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாஷ் பேசினா இருந்தா அந்த வாஷ் பேசின்ல சப்ளை பண்ணக்கூடிய கோல்டு வாட்டருடைய லோடிங் யூனிட் என்னமா, சி ஃபார் கோல்டு, ஹெச் ஃபார் ஹாட். லோடிங் யூனிட் எவ்வளவு, 2. ஹாட் வாட்டருக்கு 2. கிச்சன் சிங்கா இருந்தா 5, பாத் டப்பா இருந்தா 12, ஷவரா இருந்தா 3. இந்த இது எல்லாத்துக்கும் தான் என்ன யூஸ் பண்ணுவோம், ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். இது தவிர டபிள்யூஎஸ்சிக்கு ஒன்லி டோட்டலாவே ரெண்டுமே என்னதான் எனக்கு கோல்டு வாட்டர் தான். அப்போ 3 மொத்தத்திலே 3 டபிள்யூஎஸ்சிக்கு ஷவரும் சாரி பிளஷும் ஹேண்ட் ஸ்ப்ரே ரெண்டும் சேர்ந்து என்னன்னா 3. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிப் டேப் வைக்கிறேன். பிப் டேப்ங்கிறது என்னது, இப்போ ஒரு லாண்ட்ரி இருக்குன்னா அங்க ஒரு தனியா ஒரு பையன் ஒரே ஒரு டேப் வைப்போம். ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்னா அதுக்கு சப்ளைக்கு ஒரு டேப் வேணும். ஒரு ஜென்ரலா பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கிங் ஏரியால ஒரு டேப் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கார்பேஜ் ரூம் இருக்குன்னா அதுல வாஷ் பண்றதுக்கு ஒரு டேப் வைப்போம். இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டேப்பை என்ன சொல்லுவோம், பிட் டேப்னு சொல்லுவோம். அதோட லோடிங் யூனிட் என்னன்னு சொல்லிட்டோம், 1. இப்போ இந்த லோடிங் யூனிட்டுக்கு பைப் சைஸ் என்ன இருக்கணும், பைப் சைஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படிதானே, இப்போ 1ல இருந்து 2 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 லிட்டர் பெர் செகண்டுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம், கிச்சன் சிங்கா இருந்தா 5 லோடிங் யூனிட்னு சொன்னோம். 5 லோடிங் யூனிட், ஃப்ளோ ரேட் என்னமோ 1.5, ஸ்பீடு இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்னா இது இந்த லைன் என்னது, இந்த கிராஸ்ல இருக்கு இது என்னது, பைப்புடைய சைஸ். அது எந்த ரெண்டுக்கு இடையில இருக்கு, 15க்கும் 16க்கும் 20க்கும் இடையில இருக்கு. அப்ப நீ 15 எடுக்கலாம், இல்ல ஹையர்ல எடுத்தா 20 எடுக்கலாம். ஹையர் எப்ப எடுக்கணும், இந்த ரெண்டுக்கும் மிட்டை விட அந்த பக்கம் இருந்தா 20, இந்த மிட்டை விட கீழே இருந்தா 50. சரியா, அப்ப அவங்க என்ன எடுத்திருக்காங்க, மினிமம் லோடிங் யூனிட் 0ல இருந்து 15 வரைக்கும் என்னன்னு எடுத்துக்காங்க, 20 இருக்கு. அப்ப 20 அப்படிங்கிறது எங்க வரைக்கும் வருதுங்க பாரு, இந்த லைன் எங்க கிராஸ் ஆகுது, அப் டு 20 வரைக்கும் நமக்கு என்ன செய்யுது, டச் ஆகுது. இப்ப எனக்கு 20 லோடிங் யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 20 லோடிங் யூனிட்டுக்கு 2 மீட்டர் பெர் செகண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கம்மா வரும், இங்க வரைக்கும் வருது அப்படிதானே. இதுல பாதி அதாவது பாதிக்கு மேல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா, 1.5 அல்லது 2 இங்க வந்து 1.5ங்கிறது இங்க வருது, இங்கதான் வருது. இங்க போச்சுன்னா நமக்கு இங்க போயிடும், 25க்கு மேல போயிடும். அப்ப 2 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இந்த இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எப்படி எடுக்கிறாங்க, 0ல இருந்து 20 வரைக்கும் பைப் சைஸ் என்னன்னு எடுத்துக்கிறாங்க, 20 டயான்னு எடுத்துக்கிறாங்க. சரியா, அப் டு 2 மீட்டர் பெர் செகண்ட். 2 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது எங்கம்மா மேட்ச் ஆகும், இங்க மேட்ச் ஆகும் அப்படிதானே. 22 எங்க இருக்கு, இந்த இருக்கு. இந்த பாயிண்டும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் கிட்ட வரும். கரெக்டா, இது எங்க நியரஸ்ட், 20க்கு நியரஸ்ட். புரியுதா, மினிமம் சைஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 20 mm நம்ம நினைச்சிடும் யூஸ் பண்ணோம். ஓகேவா, அப்ப மினிமம் அப்படிங்கறத நம்ம என்ன வச்சுக்கலாம், அப் டு எவ்வளவு லோடிங் யூனிட் 20 வரைக்கும் வச்சுக்கலாம். இதான் இங்க என்ன பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப் டு 15 லோடிங் யூனிட் வரைக்கும் 20. இப்போ 15ங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கும். கரெக்டா, 10 இது 20, இந்த ரெண்டுக்கு இடையில 15ங்கிறது எங்க இருக்கு, இந்த இருக்கா. 15ங்கிறது 2 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது எங்க வரும், இங்க வருமா. இது எதுக்கு நியர், 20க்கு நியர். புரியுதாமா, சைஸ் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி இங்க பாருங்க, 16ல இருந்து 35 வரைக்கும் 25. இப்ப நெக்ஸ்ட் 16, 35 எங்க வருது, இந்த 40க்கு 30க்கு இடையில இந்த இருக்கு. இங்க இருந்து அதே 2 மீட்டர்ல டச் பண்ண எங்க வந்துடும், 25 டச் பண்ணிருக்கு. அப்போ அதை என்ன வச்சிருக்கான், 25 அப்படின்னு வச்சு. 75 வரைக்கும் 32. 75 எங்க இருக்கு, இந்த இருக்கு 75. 75ல இருந்து 75 இங்க 2 மீட்டர் பெர் செகண்ட் டச் பண்ணா 32 mm டச் பண்ணு. கரெக்டா, இந்த பாயிண்ட். சோ அதுக்கு 32. அப்போ
எவ்வளவு லோடிங் யூனிட்டுக்கு எவ்வளவு பைப் சைஸ் அப்படிங்கறத பை யூசிங் லோடிங் யூனிட் யூஸ் பண்ணி பண்ணிடலாம்.